ஸோ தட் உங்களுக்கு ஆஸ்துமா வந்து கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிறைய பேருக்கு 1000 கணக்கில் வந்துட்டு 15 வருஷத்தில் எவ்வளோ பேருக்கு ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வீசிங் ப்ராப்ளம். அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து ஒரு மழை காலத்தில் தான் வரும்னு சொல்லுவேன். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயே வீசிங் வரதை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குமே சரி கூட அந்த லங்ஸ் வந்துட்டு ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அக்குபஞ்சர் 100% பண்ணும். ஸோ இது வந்து வெறும் லங்ஸ் மட்டுமே சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேருக்கு சளி இருக்குன்னா சளி மட்டுமே வந்துட்டு லங்ஸ் தான் சளி மட்டுமே காரணம்னு சொல்லிட்டு லங்ஸை மட்டுமே ட்ரீட் பண்ற விஷயமே கிடையாது. ஸ்ப்ளீனும் தான் அதுல வந்து இன்வால்வ், நிறைய ஆர்கன்ஸ் இதுல வரும். ஸோ தட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து வீசிங் பத்தி கவலைப்படாதீங்க. வீசிங் வந்து எப்பவுமே அது வந்து வேற வழியே கிடையாது. அந்த பஃப் மட்டும்தான் காலங்காலமா நீங்க அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத ஒரு விதி மாதிரி தான் அது. ஆனா அதை வந்து அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா அக்குபங்சருக்கு தான் இருக்கு. அதனால எவ்வளவு கிரானிக்கா இருந்தாலும் சரி வீசிங் பேஷண்ட் கண்டிப்பா அக்குபங்சர் கிட்ட வாங்க. அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க அந்த பஃபை தூக்கி போடுங்க. அது வரைக்கும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே கூட நீங்க இதை பண்றதை பார்க்கலாம்.